அப்படி வச்சுட்டாலே போதும். எண்ணெய் கரை, எந்த கரை தான், டீ கரை, பால் கரை, டீ ஜூஸ் கரை, எல்லா கரையுமே எடுத்துரும். என்ன ப்ரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளோ கிளீனா பக்குவமா இருக்கு. ஃபுல்லாவே எடுத்து பாருங்க. எண்ணெய் பிஸ்கே இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சாலே தெரியும். அப்படியே பாருங்க, எண்ணெயில ஃபுல்லாவே பாருங்க எவ்வளவுதான் அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. நீங்க ஆசிட், லைசால், டாமாக்ஸ், கார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. பாஞ்சுக்கு எந்த டேமேஜோ தேய்மானம் ஆகாது. இதெல்லாம் வந்து வேஸ்ட். இதை வச்சு ஏமாத்துவாங்க. சும்மா ஒரு அமுக்கு அவங்க தான் ப்ராடக்ட் இருக்கு, உடச்சிட்டீங்க அவ்வளவு. அந்த ப்ராடக்ட் இதுவும் தூக்கி போட்டுருங்க. இது உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. நாங்க 5 இயர்ஸ் கேரண்டியே கொடுத்துறோம். சாதாரண மாப்லாம் தண்ணி டிக் பண்ணா டிராப்பா தண்ணி கீழே கொடுத்தா தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது. ஒரு டிராப் கீழே கொட்டாது. பாருங்க, இப்ப இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டவே கொட்டல. பின்னாடி போனீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒளியே. அதே பின்னால்ட்டா தண்ணி, குப்பை, மண்ணு, டஸ்ட், வாட்டர், ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே உறிஞ்சிக்கும். ஃபுல்லாவே தூசி, மண்ணு, டஸ்ட், ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே ஃபுல்லாவே எடுத்து. லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன் ஆயிரும், ரைட் வந்து லாக். எவ்வளவு ஹைட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கபோர்ட் இருக்கலாம், ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். வால் சீலிங் ரோட ஈஸியா துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி கபோர்ட் எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிக்கலாம். கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துரும். இது நீங்க எவ்வளவு நாள் பென் பண்ணிக்கலாம் சார். பென் பண்ணிட்டு பாருங்க, இந்த லேப்டாப் அந்த மாதிரி பீரோல் இருக்கு, அந்த மாதிரி லாப்ட் இருக்கு இல்லையா, லாப்ட்லாம் நீங்க யாரும் தெரியல, லாப்ட்லாம் அப்படி ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனுக்கு நீங்க இங்க இருந்தே கிளீன் பண்ணிக்கலாம். மில்கோ என்ன கொட்டிருக்கோ அதை அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். சூப்பர் ப்ரோ. அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். பால் மணி தனியா வந்துரும். இது பாத்தீங்கன்னா 250 உடையாது. பாருங்க, இவ்வளவு தண்ணி அப்படியே ஃபுல்லா உறிஞ்சிடும். வச்சாலே போதும், வச்சு எடுத்தாலே போதும், அப்படியே உறிஞ்சிடும். அப்படி சும்மா வச்சாலே போதும், அப்படி ஃபுல்லா எல்லாமே எடுத்து வச்சா அப்படியே உறிஞ்சிடும். அப்படியே வச்சாலே போதும். என்ன ப்ரோ மேஜிக் தான், உண்மையிலே வச்சாலே உறிஞ்சிடும். அந்த பால்லாம் கீழே கொட்டாது. அதே போல எப்ப புளியறமோ அந்த புளிஞ்சாலே பாத்தீங்கன்னா என்ன புளிஞ்சாலும் அதே கண்டிஷனுக்கு வந்துடும். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் உறவுகளை எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் இவ்வளவு நேரம் வந்து இந்த வீடியோ கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் பார்க்க வரணும். ஆமாங்க, நம்ம உறவுகள் ஒவ்வொருத்தருக்குமே தேவையான அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் தாங்க. ஸோ எல்லாருடைய வீட்லையுமே வந்து 365 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஹைலி டெக்னிக்காகவும் ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலியோ உடம்பு வலியோ இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அவங்க மொத்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் அதை கொடுத்துருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலு சார். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஸோ நம்மளையும் நம்ம ப்ராடக்ட் பத்தி நம்ம நிறுவனத்தை பத்தி நம்ம மக்களுக்காக ஒரு முறை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே சார். என் பேர் பார்த்தீங்கன்னா பாலு சார். இது அக்வா என்ற பிசினஸ், அக்வா மாப் கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். சூப்பர். 25 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உங்க வீடு என்னைக்குமே புதுசாகவே இருக்கு சார். ஒரு மாப் இருந்தாலே போதும், செவர்ல இருந்து கதவுல இருந்து எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம். உங்க லைவாவே எல்லாமே காமிக்கிறேன். நீங்க சாதாரண கடையில் கிடைக்கிற மாப்புக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு லைவாகவும் காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஹார்டா கல்லு மாதிரி கழட்டிப்பாங்களே, இதே நம்ம ப்ராடக்ட். இது கல்லு மாதிரி இருக்கும். ஆமாங்க, நல்ல ஹார்டா இருக்கும். தண்ணில் ஒரு 5 நிமிஷம் நீங்க ஊற வச்சீங்கன்னா பாருங்க, தண்ணில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறோம். ஊற வச்சீங்கன்னா பாருங்க பாஞ்ச் நல்லா சாஃப்ட் ஆயிரும். எவ்வளவு ஹார்டா இருந்தது பாருங்க, தண்ணில் போனீங்கன்னா பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிரும். கைட் எல்லாம் பிடியே தேவையில்லை. இந்த ஒரு ஸ்பிங்கர் இருந்தாலே போதும் சார். இந்த லிவரை வச்சு சும்மா ஒரு வேல்ட் இருந்தாலே போதும், எல்லா தண்ணியும் அப்படியே வரும். தண்ணியும் கீழே கொட்டவே கொட்டாது. இப்போ நீங்க சாதாரண மாப்புக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் காமிக்கிறேன். இப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த நூல் மாப் தான் இருக்கும். ஆமா, இன்க்ளூடிங் எங்க வீட்ல. ஆமா, இந்த மாப்பை வச்சு நீங்க தண்ணியில் டிக் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்க, இதை தண்ணியில் டிக் பண்ணி எடுத்தீங்கன்னா தண்ணியில் எடுக்கிறோம். எடுத்த பாருங்க தண்ணியெல்லாம் அப்படியே ஃபுல்லாவே கொட்டுது பாருங்க. அப்படியே கீழே கொட்டுது இல்லையா, அப்படியே கீழே கொட்டும். அதே இந்த மாப்பை வச்சு எடுக்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம மாப்பை டிக் பண்றேன். டிக் பண்ணே பாருங்க, இது தண்ணியில டிக் பண்ணிடுறேன். தண்ணியில் ஒரு டிராப் தண்ணியோட கீழே கொட்டாது. பாருங்க எப்படி 2 லிட்டர் வாட்டர் இருக்கும். 2 லிட்டர் வாட்டர் ஒரு டிராப் தண்ணியோட கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க என்ன சேக் பண்ண ஒரு டிராப் கீழே கொட்டாது. ஆனா இப்ப ரிலீஸ் பண்றேன் பாருங்க, இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டவே கொட்டல. அப்படியே கீழே கொட்டும். இவ்வளவு வாட்டர் அப்படியே வச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ்லயே வரும். அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ்லயே வரும். இது உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. நாங்க 5 இயர்ஸ் கேரண்டியே கொடுத்துறோம். இதே பாத்தீங்கன்னா நம்ம டிட்டோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விற்கிறாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அலுமினியம் பீஸ் தான் வைப்பாங்க. இது அலுமினியம் பிளாஸ்டிக் அணில வச்சு தான் பண்ணுவாங்க. இதே பாத்தீங்கன்னா இதை வச்சு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ்ட். இதை வச்சு ஏமாத்துவாங்க. சும்மா ஒரு அமுக்கு அவங்க தான் ப்ராடக்ட் இருக்கு, உடச்சிட்டீங்க அவ்வளவு. அந்த ப்ராடக்ட் இதுவும் தூக்கி போட்டுருங்க, முடிஞ்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதே நம்ம ப்ராடக்ட்னே சொல்லி அக்வா மாப்னே சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அது பாத்தீங்கன்னா பாஞ்ச் இவ்வளவுதான் இருக்கும். இப்போ நம்ம பாஞ்சுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இதான் நம்ம பாஞ்சுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ். இந்த பாருங்க, இந்த இவ்வளவுதான் பாஞ்ச் இருக்கும். எஸ் எஸ், அதோட விஷயமே வித்தியாசமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா சும்மா இதே சொல்லி ஏமாத்துவாங்க. ஒரு வாரம் கூட வராது. அது போக பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ். இதெல்லாம் பிளாஸ்டிக்ல வரும். எழுதினா உடஞ்சு. இது பாத்தீங்கன்னா இது குரோமியம். இது ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ். தூக்கி பாருங்க, வெயிட்டே பாருங்க சார். சும்மா லைட்டா சும்மா பைப் போட்டுப்போம். இதனால வெயிட் எவ்வளவு திக்னஸ் இருக்கு பாருங்க. ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதையும் தூக்கி போட்டுருங்க. இந்த ப்ராடக்ட்லாம் தேவையில்லை. தூக்கி போட்டு இந்த ஒரு மாப் இருந்தாலே போதும். ஒரு மாப் 5 வருஷம் வரும். 5 இயர்ஸ் வரும். நீங்க வீட பெருக்கவே தேவையில்லை. இப்ப நீங்க சாதாரண மாப்லாம் தண்ணி டிக் பண்ணா டிராப்பா தண்ணி கீழே கொடுத்தா தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது. ஒரு டிராப் கீழே கொட்டாது. பாருங்க, இப்ப இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டவே கொட்டல. லைட்டா டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். பக்கெட் தூக்கி போக தேவையில்லை. பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒளியே. தண்ணி வருதுங்களா? அதே பின்னால்ட்டா தண்ணி, குப்பை, மண்ணு, டஸ்ட், வாட்டர், ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ண
வித்தின் செகண்ட்ல ட்ரை ஆயிரும். தொட்டு பாருங்க, எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையோ எதுவுமே இருக்காது. எந்த ஒரு பிசினஸ் நம்மோட இருக்காது. அப்படியே காஞ்சிடும். ஒரிஞ்ச அழுக்கு கீழே கொட்டவும் கொட்டாது. அப்படியே எடுத்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கைட்ட பிள்ளைய தேவையில்லை, அப்படியே புரிஞ்சுக்கலாம். வீடை நம்ம இது ஆத்து மாடல், நம்ம வீடை பெருக்கவும் இல்லையா, இந்த மாதிரி பெருக்கினாலும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெல்லாம் போகவே போகாது. பாருங்க, இந்த மாதிரி மண்ணை அப்படியே போறேன், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெல்லாம் போகாது. அதே நம்ம வீட்டில் குழந்தைய பவுடர் அடிப்பாங்க, மாவு மைதா மாவு கோதுமை இருந்தாலும் அப்படி ஃபுல்லாக எடுத்து பெருக்கவே தேவையில்லை. நீங்க பெருக்கணும் அவசியமே கிடையாது. இந்த மாப்பு இருந்தாலே போதும். ஒரு ஸ்பிங்கர் தான் பாருங்க, ஒரே ஒரு வேல்ட்டு வைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண்ணெல்லாம் பாருங்க அப்படியே ஃபுல்லாவே எடுக்க பாருங்க. அப்படியே லைவாவே காமிக்கிறேன். அப்படியே ஃபுல்லாவே தூசி மண் டஸ்ட் ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். எவ்வளவு மண்ணாலும் அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். எடுத்த மண்ணு பாருங்க அப்படியே இதில் ஒட்டி இருக்கும். ஆமா, மண்ணு தனியா மாவு தனியா இருக்கும். கீழே கொட்டவே கொட்டாது. எப்ப தண்ணியில டிக் பண்ணிட்டு இந்த லிவர் இழுக்கிறோமோ அப்பதான் பாருங்க உள்ள பாக்கெட்டுக்குள்ளே போயிடும். பாருங்க, பாக்கெட்டுக்குள்ளே போயிடும். ஆமா, நீங்க எல்லாமே கூட அப்படியே ஒட்டி அப்படியே போயிடும். எந்த ஒரு மண்ணுமே இதில் ஒட்டாது. அது போக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இந்த மாதிரி சாதாரண மாப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க ஜூஸ் கொட்டுறாங்க. இந்த மாதிரி ஜூஸ் கொட்டினா கூட அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டீ காபி எது கொட்டினாலுமே பாருங்க எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபுல்லா கேட்டுருக்கேன். இப்போ நான் அப்படி ஃபுல்லாவே காட்டுறேன். அது நீங்க பாட்டு ஊத்திட்டு இருக்கீங்க, ஊத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆயிலுமே ஊத்தி காமிக்கிறேங்க பாருங்க. ஓகே, எண்ணெய் ஊத்தி காமிக்கிறேன். இதெல்லாம் இயற்கையாக நம்ம வீட்டில் டெய்லி நடக்கிற விஷயம் பாருங்க. இது எண்ணெய் பாருங்க, எண்ணெய் பாருங்க எவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்கும் பாருங்க. பாருங்க, எண்ணெய் ஊத்துறேன். அவ்வளவு எண்ணெயுமே பாருங்க சும்மா அப்படி ஒரு ஸ்பிங்கட்ட வச்சாலே எடுத்து பாருங்க. ரொம்ப கஷ்டப்படல, சும்மா அப்படி வைக்கிறேன். சும்மா வைக்கிறேன் பாருங்க. அப்படி வச்சுட்டாலே போதும். எண்ணெய் கரை, எந்த கரை இருந்தாலும் டீ கரை, பால் கரை, டீ ஜூஸ் கரை, எல்லா கரையுமே எடுத்துரும். அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். என்ன ப்ரோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். இதையும் ஃபுல்லாவே எடுத்துறேன். அப்படியே சும்மா வச்சாலே போதும். பாருங்க, அந்த ஜூஸுமே அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். அவ்வளோ கிளீனா பக்குவமா இருக்கு. ஃபுல்லாவே எடுத்து பாருங்க. எண்ணெய் பிஸ்கே இருக்கு. தொட்டு பாருங்க, அந்த எண்ணெய் தடை பாருங்க. இங்கதான் எண்ணெய் பாருங்க, எண்ணெய் பிஸ்கே இருக்கு. எண்ணெய் பட்ட அறிகுறியே இருக்காது. எந்த ஒரு பிஸ்கு இருக்காது. பாருங்க, அந்த எண்ணெய் ஃபுல்லா இங்க இருக்கும். எண்ணெய் ஃபுல்லா அந்த பாருங்க, எண்ணெய் காமிக்கிற பாருங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாவே இங்க இருக்கும். ஓகே, அந்த எண்ணெய் ஃபுல்லாவே இங்க இருக்கும். இப்ப புளியறம் பாருங்க, அந்த புளியும் போது எண்ணெயெல்லாம் அப்படியே வரும் பாருங்க. உங்களுக்கு புளிஞ்சாலே தெரியும். அப்படியே பாருங்க, எண்ணெயில ஃபுல்லாவே மலக்கும். பாருங்க எவ்வளவுதான் அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. எண்ணெய் மலக்குதுங்களா, அந்த எண்ணெய் ஃபுல்லா அப்படியே மலக்குது. ஃபுல்லா எண்ணெய் மதக்குது பாருங்க. அப்படியே எண்ணெய் இது வந்து எல்லாமே எடுத்துரும். எண்ணெய் நல்லா மதக்குது. சூப்பரா இருக்கு ப்ரோ. அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும் சார். எந்த ஒரு பிசுக்குமே இருக்காது. இங்க பாருங்க, தடமே தெரியாம ஆக்கிடுச்சு. ஸோ அது வந்து இந்த இடத்துல ஊத்தணுன்றதுக்காக லைட்டா காமிச்சிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம கிளீன் பண்ண இடம் அப்படியே இருக்கும். அது இப்போ நாள்பட்ட கரை எடுக்கிறீங்க, உங்க ஃப்ளோர்ல இருக்கிற நாள்பட்ட கரை எடுக்கிறீங்க, ஆசைட், லைசால், டாமெக்ஸ், ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டி கிடைக்கும். வேரபிலிட்டிக்காக பாருங்க, ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். நீங்க ஆசைட், லைசால், டாமெக்ஸ், ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. இது வெறும் தரைக்கு மட்டும் வாங்கல, செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கபோர்டுக்கு, சீலிங், ஃபேன், சிண்டெக்ஸ் டவுன்ல க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன் பாருங்க. பாஞ்சுக்கு எந்த டேமேஜோ தேய்மானம் ஆகாது. பாஞ்சுக்கு எந்த ஒரு கரை இருக்காது. பிசு தவிர எந்த ஹீட்டோட ஆகாது. ஆமா ப்ரோ, அது பாட்டு கிடக்கும், ஒண்ணுமே ஆகாது. அப்படியே இருக்கு ஸ்பாஞ்சோட அந்த இது அப்படியே இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஹைட் நீங்க எவ்வளவு ஹைட்லாம் கூட்டிக்கலாம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் வந்து லாக் ஓபன் ஆயிரும், ரைட் வந்து லாக். எவ்வளவு ஹைட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கபோர்டு இருக்கலாம், ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த செவரை பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வால்ல நீங்க அடிக்கிறதா ட்ரெஸ்னா அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் வால் மாதிரி வால் சீலிங்கோட ஈஸியா துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா சமைக்கும் போது கிச்சன்ல ஜாயின் லைன் போட்டுருப்பீங்க, ஆயில்ல உள்ள போய் டாட்டா. இந்த மாதிரி கிச்சன் மேல ஒரு காலத்துல அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் ஏரியால அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கபோர்ட் இருக்கு இல்லையா, கபோர்ட்ல பாத்தீங்கன்னா சமைக்கும் போது பாத்தீங்கன்னா ஆயில், டஸ்ட் எல்லாமே அந்த கிச்சன்ல கபோர்ட்ல ஒட்டும். என்னைக்கு பெயிண்ட் வரும் அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுவீங்க. இந்த கபோர்ட்லாம் நீட்டா இன்னோவாக்லயே க்ளீன் பண்ணிக்கலாம். வுட் அண்ட் டோர், பிளைவுட் டோர், இந்த மாதிரி கபோர்ட் ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்ட்லாம் நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம். எந்த டஸ்ட்டுமே இருக்காது. அதே போல பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, ஆமா ப்ரோ, சீலிங் ஃபேன் ஓட வச்சு பண்ணா டஸ்ட்லாம் உங்க தரையில வரும். நம்ம சீலிங் ஃபேன் ஓட ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். சீலிங்ல ஓட டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். அது போக சிண்டெக்ஸ் டேங்க்லாம் வச்சிருப்பீங்க. ஆமா, டேங்க் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. டேங்க்லாம் பாத்தீங்கன்னா உள்ள அரேஞ்ச் க்ளீன் பண்ணீங்க, லேபர் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு டே 6 மந்த்க்கு ஒரு 1000 ரூபாய் செலவழிப்பீங்க. உங்க வீட்ல ஒரு 10 வயசு பையர் இருந்தாலே போதும், ஒரு மாப்பு இருந்தாலே போதும். உள்ள இறங்க தவிர தண்ணியை திறந்து விட்டுருங்க. ஆசிட்டோ புளிச்சு கூட தெளிச்சு விட்டு இந்த மாப்பு வச்சாலே போதும். அது ஒரு தண்ணி தண்ணி உள்ள பைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கும். பைப்புக்குள்ள ஒரு இன்ச்சு தண்ணி இருக்கும். அதை நீங்க வச்சாலே பாருங்க, மாப்பு நீங்க வச்சாலே தண்ணியை உறிஞ்சிக்கிறோம் பாருங்க. உறிஞ்சிக்கிற கீழே கொட்டாது. நீங்க அப்படியே நீங்க ஆசிட் புளிச்சு போட்டு உள்ள விட்டு இந்த மாதிரி ரொடேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடியில் உள்ள பாசம், மைனோட்டஸ், சால்ட் வாட்டர் அப்படி சக் பண்ற வாட்டர் கீழே கொட்டாது. இந்த மாதிரி 4 டே 5 டே கொண்டு போய் வெளியே கொண்டு போய் பாஞ்சில் எந்த அளவுக்கு டேங்க் சுத்தமா க்ளீன் பண்ணிக்கலாம். உங்க வீட்டு ஒரு 10 வயசு பையன் வாரோட க்ளீன் பண்ணிக்கலாம். டேங்க்லாம் தொட்டி எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரை 5 இயர்ஸ் கேரண்டி. இது பாத்தீங்கன்னா ஃபீர் சைலன்சில் பைப் உடையாது, நிலையாது, துருப்பிடிக்காது. நம்ம 25 வருஷம் ஓன் ப்ராடக்டா 5 இயர்ஸ்க்கு
எது போச்சு அங்க வந்து இமேஜ் அனுப்பினா போதும், என்ன பாஸ் போயிருக்கு அந்த பாஸ் நாங்களே அனுப்பிடுவோம், நீங்களே கழட்டி மாட்டிக்கலாம். ஒரு பாஞ்சோ லைஃப் 7 years வரும், 5 years கேரண்டி வந்துடும். ப்ரோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்ன ப்ரோ? ஜஸ்ட் ரொம்ப கம்மி சார். ஓகே 999 ரூபா, 999 வரும், 200 டிஸ்கவுண்ட் போக 799, 799 ரூபா வரும். 5 years உங்களுக்கு வாரண்டி வந்துடும் சார். 5 வருஷத்துல என்ன நடந்தாலும் நீங்க தான் மாத்தி கொடுத்துருவோம் சார். வெறும் 799 ரூபாய்க்கு. ப்ரோ இன்னொரு ஹெல்ப், இப்போ நம்மளுடைய உறவுகள் ஜஸ்ட் மாடர்ன் உறவுகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சார். அவங்களுக்காக அடிஷனலா என்ன ஒரு பெனிஃபிட் பண்ணி தர முடியுமோ உங்களால முடிஞ்ச. நம்ம 25வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். அதனால உங்க சேனல் பார்த்து வர்ற கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துரும். அடிஷனல் இன்னொரு 799க்கு ஒரு மாப்பு ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஃப்ரீயாவே கொடுத்துரும். சூப்பர். ஓகே இது அடிஷனலா எங்களுக்காக பண்ணிக்கிறேன். நமஸ்காரம் மக்களே, இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நம்ம பிரதர் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டீங்க. இன்னும் வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கணும், எனக்கே ரொம்ப ஆசையா. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் பாத்ரூம் இருக்கும். ஆமா, பாத்ரூம்னா அவங்க குளிச்சுட்டு அப்படியே வந்துருவாங்க. சோப்பு கரை உப்பு கரெல்லாம் அப்படியே சால்ட் ஆயிரும். ஆமா, இந்த ஒரு பிரஷ் பாத்ரூம் பிரஷ் 3-in-1 பிரஷ் 360ல திரும்பிக்கிறோம். எல்லா பக்கம் திரும்பிக்கலாம். நம்ம பாத்ரூம்ல நீங்க லைசால் ஹார்பிக் தெளிச்சு விட்டு இந்த பிரஷ் பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும். அழுத்தி பாருங்க நல்லா ஷார்ப்பா இருக்கும். நீங்க தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த உப்பு கரெல்லாம் அப்படியே ஃபுல்லா எடுத்து தேய்க்கும் போது அப்படியே உப்பு கரெல்லாம் அப்படியே ஃபுல்லாவே எடுத்து அது போக 360ல திரும்பிக்கிறோம். எல்லா பக்கம் 360ல அந்த அப்படியே திரும்பிக்கிறோம். திரும்பி அந்த மூலையில அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடுக்குல மூலையில மாதிரி எல்லா பக்கமே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். அதே போல வெஸ்டர்ன் டைல் இருக்கு இல்லையா, டைலர் ஒரு சுத்தி அப்படி ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் சார். பாத்ரூம் என்னைக்குமே நீட்டா இருக்கு. பாத்ரூம் தொங்க விட்டுருங்க, அவங்க பாத்ரூம் போயிட்டு வரவங்க அப்படியே க்ளீன் பண்ணி வச்சிருவாங்க சார். இது வந்து 299 வரும் சார். வெறும் 299. ஆமா வெறும் 299 சார். சூப்பருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேன், ஹை சீலிங் ஃபேன். உட்கார்ந்துட்டே ஃபேன் தொடச்சிக்கலாம். பாருங்க மினிமம் ஹைட் 1.5 அடியில இருந்து கிரில், சோபா, கட்லு, கார்வுட் டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்க எவ்வளவு நாள் பென் பண்ணிக்கலாம் சார். பென் பண்ணிட்டு பாருங்க இந்த லேப்டாப் அந்த மாதிரி பீரோல் இருக்கு, அந்த மாதிரி லாப்ட் இருக்கு இல்லையா, லாப்ட்க்குலாம் நீங்க யாரும் தேவை லாப்ட்லாம் அப்படி ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல ஃபேன் இருக்கு பாருங்க, நான் இங்க இருந்து இருக்கேன், இந்த ஃபேனுக்கு நீங்க இங்க இருந்தே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்பர் லோயர் அப்படியே ஃபுல்லாவே அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். சூப்பர். அதே போல வால் சீலிங்ல இருக்க டஸ்ட்லாம் அப்படியே வால் சீலிங்ல டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வால் சீலிங் டஸ்ட்லாம் அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம் சார். ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 250 வரும் சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது நெளியாது, அது வாட்டு கிடக்கு சார். வெறும் 250 வெறும் 250 தான் சார். சூப்பருங்க. அது வாட்டு கிடக்கு சார். ப்ராடக்ட்ல செம்ம இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் இருக்கு. அடுத்து என்ன வெரைட்டி? அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்லீப் மேட் சார். ஓகே, இந்த மேட் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இருக்கணும், எல்லார் பாத்ரூமும் இருக்கணும். ஏன்னா பாத்ரூம்ல வரும்போது எல்லாரும் ஸ்லீப் பைக்ல வந்துருவாங்க. ஆமா ஆமா. அது போக குழந்தைங்க வந்து ஃபுல்லா அந்த இடத்த ஃபுல்லா தடமாக்கிடுவாங்க ஈரமா. அப்படியே போட்டீங்கன்னா தரையா ஒட்டிக்கிறோம். நகலவே நகலாது. என்ன நகல் தள்ளவே முடியாது. அதே போல இந்த மாதிரி உங்க நடந்து வராங்க, அந்த மாதிரி பால் உங்களுக்கு உதாரணத்துக்கு பாலே ஊற்றி காமிக்கிறேன். ஓகே, பாருங்க பால் இப்படி மட்டும் உரியும் பாருங்க, அப்படியே உறிஞ்சிரு பாருங்க. ஆமா உறிஞ்சிருச்சுங்க. ஊத்துன செகண்ட்லேயே உறிஞ்சிரும் பாருங்க. அவ்வளோதான், அப்படியே உறிஞ்சிருச்சுங்க ப்ரோ. எஸ், அப்படியே கீழே இருக்க பாருங்க, பூரா உறிஞ்சிருச்சு பாருங்க. கீழே இருக்காது, அப்படியே கீழே இருக்காது பாருங்க. எந்த ஒரு இருக்காது. ஆமா, எந்த இருக்காது. அப்படியே மேட்லேயே இருக்கும். மேட்லேயே எந்த இருக்காது. மேட்லேயே இருக்காது. அப்படியே போட்டு வாஷ் பண்ற ஈஸி தான் சார். ஓகே, அது வாஷ் மிஷின்லயும் போட்டுக்கலாம். அடுத்த செகண்ட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மித்த மேல காய ஒரு நாள் ஃபுல்லா காய போட்டு மறுநாள் போடுறது, அடுத்த செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது 250 தான் சார். கலர்ஸ் நிறைய இருக்கு. 250 வரும். இதுல நிறைய கலர்ஸ், டிசைன்ஸ், வெரைட்டிஸ் உங்க ரூமுக்கு ஏத்தாப்புல நீங்க பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மினி மாப். மினி மாப்ன்றது உங்க வீட்லயே, கிச்சன்லயே, கார்லயே கண்டிப்பா இருக்க வேண்டியது. மாப்லயே சின்ன மாப். இது கிச்சனுக்காகவே காருக்காக வச்சிருக்கு பாருங்க. ஃபுல்லா அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சன் மாடல அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் மாடல க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்ட் இருக்கு இல்லீங்களா, கபோர்ட்லாம் நீட்டா அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண டஸ்ட் நீங்க அப்படியே கைட்ட பண்ணிடலாம். அப்படியே எடுத்து ஈஸியா பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் காமிக்கிற மாதிரி எண்ணெய் கொட்டுது, இந்த மாதிரி கரை கொட்டுதா கூட, டீ கொட்டுது, இந்த ஜூஸ் கொட்டினா கூட கவலைப்பட தேவையில்லை. கிச்சன்ல நீங்க இப்போ எவ்வளவு சூடோட கொதிக்க கொட்டினாலும் பாருங்க அதை அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். கொதிக்க கொட்டினாலும் பாருங்க அந்த கரையில அப்படியே ஃபுல்லா எடுத்துரும் பாருங்க. அப்படி வச்சாலே போதும். மில்கோ என்ன கொட்டிருக்கோ அதை அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். ஓகே, சூப்பர் ப்ரோ. அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். ஸோ இதுவுமே வந்து அது மாப்போட கான்செப்ட் தான். மாப்போடுக்கு மினி மாப். இந்த கிச்சனுக்காக வச்சிருக்கோம். அது 360ல திரும்பிக்கிறோம். ஓகே, இந்த பாருங்க அந்த பால் மட்டும் தனியா வந்துடும். பாலை காமிக்கிற பாருங்க. அந்த பால் மட்டும் புரிஞ்சு காமிக்கிற அந்த பால் மட்டும் தனியா வந்துடும். பால் மட்டும் தனியா வந்துடும். அது போக 360ல திரும்பிக்கிறது. இந்த மாதிரி சிங்கு, இந்த மாதிரி மேடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதுவே இப்படி ஃபுல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படினாலும் 360ல திரும்பிக்கிறோம். இடத்துக்கு ஏற்ற மாறிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 250 தான். உடையாது. அது வாட்டு கிடக்கும். எந்த கம்ப்ளைண்ட் வராது. அது லைஃப் டைம் அது வாட்டு கிடக்கும். அன்பிரேக்கபிள். சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்பாஞ்ச். கிச்சன் குயின். எல்லாரும் வீட்டு கிச்சன்ல இருக்காது. கிச்சன்ல சமைக்கும் போது டீ கொட்டுறாங்க, காப்பி கொட்டுறாங்க, டைனிங் டேபிள் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை பாருங்க தண்ணி எப்படி 1 லிட்டர் தண்ணி இருக்கு, கீழே கொட்டவே கொட்டாது. இப்போ பாருங்க தண்ணி எப்படி பாருங்க, தண்ணி இல்லை. அப்ப புளிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இவ்வளவு தண்ணி அப்படியே ஃபுல்லா உடைஞ்சிரும். ஏற்கனவே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே வச்சிருக்கோம் பாருங்க. 1/2 லிட்டர் தண்ணி வரைக்கும் குறைஞ்சிக்கிறோம். கண்டிப்பா. இதே போல கிச்சன் மேடை, சிங்க் எல்லாமே இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார், பைக் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே சூடோட கொதிக்க அந்த மாதிரி பால் இருக்கு இல்லையா, பாலும் எண்ணெய் எது கொட்டாலுமே கொதிக்க கொட்டாலும் அப்படி பாருங்க வச்சாலே போதும். சும்மா வைக்கிறேன் பாருங்க, அந்த இடத்துல அப்படி வச்சாலே போதும். வச்சு எடுத்தாலே போதும். அப்படியே உறிஞ்சிக்கிறோம். அப்படி சும்மா வச்சாலே போதும். அப்படி ஃபுல்லா எல்லாமே எடுத்து வச்சா அப்படியே உறிஞ்சிடும். அப்படியே வச்சாலே போதும். என்ன ப்ரோ மேஜிக் தான், உண்மையிலே வச்சாலே உறிஞ்சிக்கிறோம். அந்த பால்லாம் கீழே கொட்டாது. அதே போல எப்ப புளியறமோ அந்த புளிஞ்சாலே
பார்த்தீங்கன்னா என்ன புழிஞ்சாலும் அதே கண்டிஷனுக்கு வந்துடும். பால் வந்துருச்சு, அந்த பால் வந்துருச்சு, புழிஞ்சாலும் அதே கண்டிஷன், சுருங்காது ஒண்ணுமே ஆகாது. எல்லாரும் வீட்லயும் கிச்சன்ல இருக்கிறது ஒரு இது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வரும் ஒரு பாஞ்ச். இது மார்க்கெட்ல 180 வரைக்கும் விற்கிறாங்க. நம்ம வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 100 ரூபாய்க்கு தான் ஸ்டாக் 1000 இல்ல 10,000 எத்தனை வச்சிருக்கோம் சார். நம்ம 25 இயர்ஸா கொடுத்துருக்கோம் சார். 1 லட்சம் வைங்க உடனே காலி. கண்டிப்பா சார், அதெல்லாம் காலியாகி தான் சார். நீங்க காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை தேவையா தான் இருக்கு. கண்டிப்பா எல்லா ப்ராடக்ட்டுமே உங்க இது இருந்தாலே போதும், வீடு என்னைக்குமே புதுசா இருக்கும். எவ்வளவு கோடி ரூபாய் கட்டினாலும் எந்த ஒரு கரையும் இருக்காது, ஒரு லைன்ல கூட ஒரு கரை இருக்காது சார். சூப்பர். நீங்க தனித்தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். சம்மர் ஆஃபருக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் சார். 6 ப்ராடக்ட் 1799 சார். 1799 ரூபா, 1800 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. இது தனித்தனியா வாங்கினா என்ன அமௌண்ட் வருதுங்க ப்ரோ? 2390 ரூபா வரும் சார். ஓ, இதுலயே நல்ல ஆஃபர் கொடுக்குறோம். நல்ல ஆஃபர் கொடுக்குறோம். நீங்க பாருங்க, காமிக்கிற ஒரு மாப்பு 1, ஓகே, ஒரு மேட் 1, 2, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3 in 1 பிரஷ் பாத்ரூம் கிளீனர் 3, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபேன் டஸ்டர், ஹை சீலிங் ஃபேன் டஸ்டர் 4 ஆச்சுங்களா? ஆமாங்க. இந்த மினி மாப்பு 5 ஆச்சுங்களா? ஆமாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்டாட்டிக் ஸ்பாஞ்ச், ஓகே, 6 ப்ராடக்ட் ஆச்சா? இப்போ நம்ம கம்பெனி உங்க வியூஸ்க்காக ஒரு மாப்போட ஸ்பாஞ்ச் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துரும். 7 மொத்தம் 7 ஐட்டம் வரும். 1799 ரூபா மட்டுமே. ஓகேங்க ப்ரோ. இப்போ அடுத்த கேள்வி, டெலிவரி எப்படிங்க? இப்போ நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். இந்த மாதிரி எங்க சென்னை வாழ் மக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ கண்டிப்பா சார். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்றோம் சார். நாங்க 25 இயர்ஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 1 டேல டெலிவரி ஆயிடும் சார். ஒரே நாள்ல தமிழர் ஆயிரும். இதே அதர் ஸ்டேட் வந்து 1 or 2 டேஸ்ல உங்க வீட்டுக்கே வந்துரும் சார். கொரியர்ல நீங்க ஆர்டர் பண்றீங்க, உங்க அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஜிபே போன் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா வித்தின் 1 டேல தமிழ்நாடுல வந்துரும். அதர் ஸ்டேட்ல 3 டேஸ்ல வந்துரும். கொரியர்ல வரும்போது எந்த டேமேஜ் வராது. எங்களை பொறுத்தவரை நீங்க வாங்குற ஒவ்வொரு கஸ்டமரும் நீங்க ஒரு பீஸ் மட்டும் வாங்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் 50 ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ரெஃபரன்ஸ்ல போணும். கண்டிப்பா 50 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அத்தனை 50 கஸ்டமரும் எங்களுக்கு வாங்கணும். அதுதான் நம்ம அதுக்கு தான் எங்களுக்கு நீங்க ஒரு பீஸ் வாங்கின கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்கும். வாங்கி அந்த 50 பேருக்கு ரெஃபர் பண்ணும். அந்த 50 அடுத்தடுத்து ரெஃபர் பண்ணும். அதனால குவாலிட்டி நல்லா இருக்கும். கொரியர்ல வரும்போது எந்த டேமேஜ் வராது. எது டேமேஜ் ஆச்சுன்னா எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. என்ன பார்ட்ஸ் போயிருக்கு நாங்க ரெடி எடுத்துருவோம். அதுக்கடுத்து 5 இயர்ஸ்க்கு எது போச்சுன்னா நாங்க நீங்க எங்க தேடி வர தேவையில்லை. நாங்க மதுரையில இருக்கோம். நீங்க இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் நீங்க எப்படி வாங்கும்போது வாட்ஸ்அப்ல வாங்குனீங்களோ அதே மாதிரி ஒரு போட்டோ இமேஜ் அனுப்புங்க. என்ன பார்ட்ஸ் போயிருக்கோ அந்த பார்ட்ஸ் நான் அனுப்பிடுவேன். கழட்டி மாட்டுற வீடியோ அனுப்பிடுவேன். நீங்களே வீட்டில் உட்காந்து கழட்டிக்கலாம். எல்லாமே ஒரு 3 ஸ்க்ரூ தான் கழட்டி மாட்டுறாங்க. சரிங்களா? எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்டி இருக்கு, குவாலிட்டி இருக்கு. ஸோ மக்களே, இவ்வளவு தரமான பொருள், அதுவும் முக்கியமா இல்லத்தரசிகளுக்கு தினம் தேவைப்படுற ஒரு பொருள் நம்ம ப்ரோ வந்து 2390 ரூபா இருக்கிற பொருளை வெறும் 1799 ரூபாய்க்கு தராங்க. வேற என்ன வேணும்? இமீடியட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம பிரதருக்கு கால் பண்ணுங்க. எல்லா விதமான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் கேரண்டியா இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி மக்களே. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ.